வெல்கம் டு ட்ரிபிள் ஏ குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சால மீன் வச்சு ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வழக்கமாக பண்ணுறது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இன்றைக்கி மசாலாலாம் நம்ம சேர்த்து நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இது பண்ணுறதுக்கு ஒரு 10-15 சால மீன் நல்லா வாஷ் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மீனை இந்த உப்பில் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. அப்போ தான் அந்த உப்பு அந்த மீனில் நல்லா இறங்கும். இப்போ மசாலா அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய துண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து இதை மூடி வச்சு எந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போது அரைச்சி எடுத்ததை அந்த மீனோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறனால காஞ்ச மிளகாய் நம்ம சேர்க்க வேண்டாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மட்டும் நம்ம சேர்த்தா போதும். சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் மீனை நல்லா ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ மீன் நல்லா ஊறட்டும். இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே சிம்பிள். இப்போ இதை ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் நல்லா மாற்றி போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவும் சூப்பராக ஒரு யூனிக் டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் சூப்பரான ரொம்ப அருமையான ஒரு ஃபிஷ் ஃப்ரை ரசம் சாதத்தோடு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.